அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தனை நெறியலாவி சவியுறத் தெளிந்து என்று ஒரு வார்த்தை போடுகிறான் கம்பன். அது பாட்டுக்குள்ளே நான் போகவில்லை, அந்த இடத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு ஆறு ஆழமாக ஓடுகிறது. பெரிய ஆறு ஆழமாக இருக்கும் அல்லவா? அந்த ஆற்றினுடைய அடியிலே ஆற்றிலே இருந்து கிடக்கிற திரவியங்கள் கிடைக்கும். மணி, முத்து முதலியவை கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும்? அடியிலே இருக்கும். ஆறு ஓடுகிற பொழுது கலங்கி ஓடினால் அது ஒன்றும் தெரியாது. கலங்கி ஓடினால் அது தெரியாது. தெளிந்திருந்தால், இந்த ஆறு தெளிந்திருந்தால் உள்ளே அதனுடைய பெருமதியான விஷயங்கள் இருப்பது வெளியிலே தெரியும். அப்போ தெளிவு முக்கியம். ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது தெளிவு இருந்தால்தான் உள்ளே இருக்கிற விஷயம் தெரிய வரும். இல்லாவிட்டால் ஒரு குழப்பமாக சொல்லி போய்விட்டால் என்னமோ சொன்னார், வகுப்படுக்கிறேன் இன்றைக்கு வந்து என்னென்னமோ சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று அப்படி இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும். அந்த தெளிவிலே என்னது, அந்த தெளிவை கம்பன் எப்படி சொல்லுகிறான் என்றால், அந்த தெளிவு எப்படி இருக்குதா, ஆத்துல இருந்து இப்படி குனிஞ்சு பார்த்தா இந்த வைரங்கள் முத்துக்கள் எல்லாம் இப்படி கையை வச்சா எடுக்கலாம் போல இருக்குதான். கையை வச்சா எடுக்கலாம் போல இருக்கிறது என்று கையை வைக்க 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 கை உள்ள போய்கொண்டே இருக்கிறதே தவிர அந்த பொருள் ஆழத்திலே இருக்க இருக்க கை போகிறதே தவிர பொருளகம் விடவில்லை. திருக்குறளும் அப்படியான ஒரு நூல் தான். கை கட்டிய பொருள் மாதிரி நமக்கு இருக்கிறது. அகர முதல் எழுத்தெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதே என்று நினைப்போம். கையை வச்சு பார்த்தால் தான் தெரியும் அது எங்கே இருக்கிறது. மேலோட்டமான படிப்பு இருக்கிறதை எட்டி பார்த்து விட்டு இதோ இருக்கிறது என்று சொல்கிறதே அது நர்சரி படிப்பு. கையை வைத்து 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 ஆழத்திலே முத்தை தொடுவிருப்பதே அது PhD படிப்பு. ஒரே நூலிலே ரெண்டும் படிக்கலாம். நான் நினைக்கிறேன் தமிழ் நூல்களுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகளுக்குள்ளே இது ஒன்று. ஒரு குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நீ எவ்வளவு அறிவினுடைய எல்லை கண்டவனா, உனக்கும் அந்த நூல் விருந்தளிக்கும். இதை என்னுடைய ஆசிரியர் சொன்னார். நூலோடு முதல் நூல் தெரிந்தவனோடு பழகு, அதுக்கு பிறகு நூலை படிக்கலாம் என்றார். ஒரு கொஞ்சம் தெம்பு வந்தது. அவர் சொன்ன பிறகு கொஞ்சம் தெம்பு வந்தது. திருக்குறளை படிப்போம் என்று தொடங்கினோம். முதல் நாள் வகுப்புக்கு போகிறேன். இப்படி எல்லாம் மின்சாரம், லைட், இதில் ஒன்றும் கிடையாது, சேர் கிடையாது, ஏசி கிடையாது. எனக்கு அந்த ஆழக்கல்வி கற்றதே அன்றைக்குத்தான் அனுபவம். நான் சாதாரணமாக கல்லூரிகளில் பள்ளிக்கூடத்தில் படித்தவன். சீமெந்து தரை, இப்படி எல்லாம் குஷன் சீட் கிடையாது. நான் இந்த பக்கமா ஒரு தூணோட சாஞ்சிருப்பேன், அவர் அந்த பக்கமா ஒரு தூணோட சாஞ்சிருப்பார். என்னுடைய அபிப்பிராயம் அன்றைக்கு அந்த வகுப்புக்கு போகிற பொழுது திருக்குறள் எனக்கும் தெரியும். என்னுடைய அபிப்பிராயம், நான் மேடையிலே சொற்பொழிவு பண்ற எனக்கு திருக்குறள் தெரியாதா? ஏதோ அவரும் சொல்லட்டும் கேட்கலாம். ஒரு திமிர் மனநிலை. போய் உட்கார்ந்து நான் என்னுடைய அபிப்பிராயம் போகிற பொழுது இன்றைக்கு எப்படியும் ஒரு 10 அதிகாரம் படிச்சிடலாம் என்றால், நானும் தெரிந்தவன் அவரும் தெரிந்தவர். ஒரு 10 அதிகாரமாவது படிக்கலாம், ஒரு 3 மாசத்திலே திருக்குறள் முடிச்சிடலாம் என்று நினைச்சுதான் போய் உட்கார்ந்தேன். முதல் குறளுக்கு விளக்கம் சொல்ல தொடங்கினான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதெல்லாம் எனக்கு சொல்ல பயமா இருக்குது. இப்படித்தான் நம்ம அறுக்க போறாரான்னு நினைச்சு 60 பேர் நின்றுகளோ தெரியவில்லை. அரைக்குறளுக்கு சொல்லுகிறார். அகர முதல இவ்வளத்தையும் எடுத்துக்கொண்டார். அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார் பாருங்கள். 8 மணி வகுப்பு நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது 1.5 மணி நேரம் வரைக்கும், 1.5 மணி நேரம் என்று மணித்தியாலம் இல்லை, 1.5 மணியாகும் வரைக்கும் அந்த அரை அடிக்கு எனக்கு அவர் விளக்கம் சொன்னார். எனக்கு அது ஒரு 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 திகைப்பான அனுபவம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியெல்லாம் தமிழ் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் சும்மா மேலா கை வைக்கலாம் என்று நினைச்சு கொண்டிருந்த ஒருவன் சொல்லுகிறார் சொல்லுகிறார் ஊற்றெடுக்கிறது போல அந்த அடிக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டே போகிறார். 1.5 மணி ஆகிவிட்டது. எனக்கு பழக்கம் இல்லை, பசி வர ஆரம்பித்து விட்டது. ஒரு பக்கம் சிமெந்து தரையில எனக்கு அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பழக்கம் இல்லை. அவரோ தன்னை மறந்து சொல்லுகிறார். எனக்கு அதை நிறுத்தவும் முடியவில்லை. எனக்கும் அதை கேட்க விருப்பம் இருக்கிறது, ஆனால் புத்தி களைத்து போய்விட்டது. நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, இந்த காலத்து கல்வியில இந்த புத்தி களைக்கிற அளவுக்கு படிக்கிறதுன்றது கலையிலே கிடையாது, விஞ்ஞானத்துல கொஞ்சம் இருக்கு போல இருக்கு. எனக்கு புத்தி ஆசையாக இருக்கிறது, ஆனால் இனி என் புத்தி வாங்காது என்ற அளவுக்கு எனக்கு களைப்பு. அவருக்கு சொல்லவும் முடியவில்லை. ஒரு மாதிரி என் குறிப்பு காட்ட வேண்டுமே என்று நினைத்து நான் இருந்த இடத்திலே கொஞ்சம் அசைஞ்சு எனக்கு பசி வந்து விட்டது, களைத்து போய்விட்டேன் என்பதை அவருக்கு உணர்த்தினேன்.
அவர் அவ்வளவு பெரிய அறிஞர் அதை உணர மாட்டாரா? என்னை பார்த்து கேட்டார், உமக்கு பசி வந்துட்டது போல இருக்கு என்றார். நேரா மூக்குல தொட்டது போல, உமக்கு பசி வந்து விட்டது போல இருக்கு என்றார். நான் என்ன பதில் சொல்லலாம்? ஆம் என்றும் சொல்லக்கூடாது, அவரை அலட்சியமாகும். இல்லை என்று சொன்னால் பொய்யாகும். நான் பேசாமல் சிரித்தேன். அப்ப அவர் புரிந்து கொண்டு விட்டார். சரி, இனி போகலாம் என்று நினைத்தால், அவர் அதுக்கு பிறகு சொன்னார், உமக்கு பசி வந்துட்டது போல இருக்கு, ஆனால் எனக்கு எண்ணங்கள் வர ஆரம்பித்து விட்டன, இதை நிறுத்தினால் இனி நாளைக்கு வராது என்றபடியால் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து கேட்டுட்டு போம் என்று அதற்கு பிறகு 1 மணி நேரம் சொன்னார். இதுதான் என்னுடைய முதல் திருக்குறள் வகுப்பு அனுபவம். அதற்கு பிறகு அவரை சிக்கன பிடித்தேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே போனால், ஒரு மோட்டார் சைக்கிளிலே போவேன், காலையிலே போனால் மத்தியானம் 1 மணி 2 மணி ஆகும். அன்று பூராகவும் என் புத்தி பூராக அவருடைய செய்திகள் தான் இருக்கும். அவ்வளவு செய்தி சொன்னார். தமிழ் இப்படியும் தமிழ் படிக்கலாம் என்று எனக்கு அன்றைக்குத்தான் தெரியும். நான் சொன்னேன், நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வேன், அது கொஞ்சம் ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகமாக இருக்கலாம், எனக்கு தமிழிலே கண்ணி கழிந்தது அன்றைக்குத்தான். அப்படி ஒரு சிலிர்ப்பான அனுபவம் பெற்றேன் நான். அதற்கு பிறகு அவரிடம் ஒவ்வொரு நாளும் போயிருந்து காலையில இருந்து மத்தியானம் வரையும் படித்த படிப்பிலே அவர் சொன்னவற்றிலே என்னுடைய சின்ன புத்தியாலே ஏற்றதுதான் இப்பொழுது என்னிடம் இருக்கிற திருக்குறள் அறிவு. அவர் கடல் போல கொட்டினார், நான் அதிலே கொஞ்சம் வாங்கி கொண்டேன், அதிலே கொஞ்சத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் இது ஒரு முதல் வகுப்பு, அதனாலே சில செய்திகளை நான் உங்களோடு பதிவு செய்து கொள்கிறேன். நிறைய படித்துவிட்டு கடகடென்று திருக்குறளை படித்துவிட்டு போக வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். ஒரு 10 குறள் படித்தால் கூட போதும். என்னை பெற்று என்னுடைய ஆசிரியர் சொல்வார், பாயிரவியல் படித்தாலே திருக்குறள் விளங்கிவிடும். தனியே இந்த பாயிரவியல் என்று 4 அதிகாரம் முன்னுக்கு இருக்கிறது அல்லவா, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இந்த 4 படித்தாலே திருக்குறளோடு உங்களுக்கு ஒரு பழக்கம் வந்துவிடும். அதுவும் நாங்கள் இப்பொழுது படிக்க போற முறையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். படிக்க போற முறை பரிமேலழகர் செய்த அந்த உரை அடிப்படையிலே தான் நாங்கள் திருக்குறளை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த பிற்காலத்திலே நிறைய முரண்பாடுகள் சமுதாயத்துக்குள்ளே தோன்றி ஆரியர் திராவிடர் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அதை வைத்துக்கொண்டே நூல்களை பார்க்க நாங்கள் பழகிவிட்டோம். அந்த கசப்புணர்வுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் நூல்களை பார்க்கக்கூடாது. அந்த சமூக குறைபாடுகளுக்கு ஆளானவர்கள் அல்ல இந்த அறிஞர்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். காலத்திலே அந்த பிரிவுகள் எல்லாம் நிறைய தீமைகள் செய்தன என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதை கடந்தவர்கள் இவர்கள். அதை நான் நூல் படிக்கிற பொழுது உங்களுக்கு சொல்வேன். அவர்கள் என்ன சொல்ல வந்தார்களோ அவர்கள் சொன்னதன்படி நாம் முதலிலே ஒரு நூலை உள்வாங்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பெரிய பிழை நடக்கிறது என்னவென்றால், ஒரு நூலை படிக்கிறதுக்கு முதலே என் புத்திக்குள்ளே நான் கொஞ்சம் விஷயத்தை வைத்துக்கொண்டு நூலை படிக்க தொடங்குகிறேன். அது தவறு. ஒரு பாத்திரத்திலே நீங்கள் ஏதாவது வாங்க வேண்டுமானால் முதல் பாத்திரத்தை வெறுமையாக்குங்கள், அப்போதான் வாங்கலாம். நானும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன், நீயும் ஊத்து என்றால் அது எப்படி? அது நன்றாக அமையாது. முதல் அவர் என்ன சொல்கிறார், கருத்து வேறுபாடு இருக்கலாம், இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அறிவுலகத்திலே முரண்பாட்டான சிந்தனைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு நூலை படிக்க போகிறீர்களா, அந்த நூலாசிரியர் சொன்னதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். என் ஆசிரியர் நான் கேள்விகள் கேட்க தொடங்கினால் அவர் அதை விரும்ப மாட்டார். ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்லுவார் என்றால், முதல் நீ இந்த பாடத்தை விளங்கு, நீ கேட்கிற கேள்விக்கு அந்த நூலிலே பதில் இருக்கிறது, ஏன் இப்போ அவசரப்படுகிறாய், அந்த கேள்வியை மனதிலே ஒரு மூலையில வைத்துக்கொள், பதில் வரும் என்பார். பதில் வரும். நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அந்த புத்தியை அடக்க முடியாமல் ஒரு நூலுக்குள்ளே நுழைவது, எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் என்று வைத்துக்கொண்டு புறப்பட்டால் அது ரொம்ப கஷ்டம். புது வீடு கட்டுவது சுலபம், இருக்கிற வீட்டை திருத்துவது ரொம்ப கடினமான வேலை. ஆகவே நான் உங்களை கேட்டுக்கொள்வது, உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய திருக்குறள் பற்றிய செய்திகள் எல்லாம் கொஞ்சம் துடைத்து விடுங்கள்.